வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபுல் லெமனை பிழிஞ்சிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர வர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லாமே இன்னும் கொஞ்சம் மாவு மாதிரி கெட்டியாக வரக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனோடனே இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கோங்க. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே டீப் ஃப்ரையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தவாவில் இருக்குங்களா தோசைக்கல்லையும் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நீங்கள் ஒரு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு மசாலாலாம் பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா கடலை மாவு இருக்குங்களே அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வறுத்து பாருங்கள். ஒரு மசாலா ஒரு துளியும் கூட பிரிஞ்சு போகாது. அப்படியே நல்லா கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க கடலை மாவு ஆட் பண்ணும்போது. இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த தோசைக்கல்லில் தான் இந்த மீன் எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். தோசைக்கல்லில் போட்டு நம்ம வறுக்கும் போது எண்ணெய் செலவு ரொம்பவே கம்மி. மீறி போனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டி அண்ட் ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலரும் சூப்பராக இருக்குது, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஹாப்பி லைஃப் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பி ஹாப்பி, ஃபீல் ஹாப்பி, பாய்.